அந்த காலத்துல வனங்களாக இருந்தவை பிற்காலத்தில் நகரங்களாக ஆகிவிட்டன அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, சிதம்பரத்துக்கு தில்லை வனம் அப்படின்னு பேர் உண்டு. தில்லை மரங்கள் இருந்த காரணத்தினால. மதுரைக்கு கடம்ப வனம். கடம்ப வனத்திலிருந்து தான் சுற்றிலும் கடம்ப மரங்கள் இருந்த காரணத்தினால்தான் கடம்ப வனம் என்று அழைக்கப்பட்டது. அதே மாதிரி திருநெல்வேலி வேணு வனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ இந்த பெயர்கள் இதுல என்ன வளரும்? அந்த வளர்றத அடிப்படையா வச்சு பெயர்கள் இருந்து உண்டு. உதாரணமா ஆர் அப்படின்னா அது ஆத்தி மரம். சோழ மன்னர்கள் ஆத்தி பூவை தான் சூடிக்குவாங்க. அதனால ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சோழ மன்னனை பத்தி பாடுவாங்க. ஆத்தி மரம் அப்படிங்கிற அடிப்படையில ஆத்திங்கிறது ஆர் அப்படின்னு சொல்லி ஆனதுனால ஆற்காடு அப்படின்னு சொல்லி ஊர் பெயர் வந்தது. அதே மாதிரி ஆரூர் அப்படின்னு சொல்லி வந்தது. அது கடைசியில் கோயில்லாம் வந்தோடனே திரு ஆரூர், திருவாரூர் அப்படின்னு சொல்லி மாறுச்சு.